காஃபியா டீயா விச் ஒன் இஸ் பெட்டர்? காஃபில 95 மில்லிகிராம் கஃபீன் இருக்கு, டீல 30 to 50 மில்லிகிராம் கஃபீன் இருக்கு. காஃபில ஹையர் கஃபீன் இருக்கிறதால இன்ஸ்டன்டான ஒரு எனர்ஜி கிடைக்கும். டீல கஃபீன் அளவு கம்மியா இருக்கிறதால ஒரு ஸ்டேபிளான ஒரு எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு குயிக் எனர்ஜி வேணும், வேலை செய்யும் போது நல்லா ஃபோக்கஸ் வேணும்னா காஃபி நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரிலாக்ஸேஷன் வேணும்னா டீயை சூஸ் பண்ணலாம். காஃபில உள்ள பிளஸ் என்னன்னா டைப் 2 டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம் வராம தடுக்கும். டீல உள்ள பிளஸ் என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணும். காஃபில உள்ள மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி உண்டு பண்ணும். ஈவினிங் 6 மணிக்கு மேலே காஃபி குடிச்சிங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். சில பேருக்கு ஹார்ட்டோட ரேட்டை அதிகமாக்கும். டீல உள்ள மைனஸ் என்னன்னா நம்ம டீத்து மேலே ஒரு ஸ்ட்ரெயினிங் மாதிரி படிய ஆரம்பிச்சிடும். இதுவும் ஸ்டொமக்கோட லைனிங் இரிட்டேட் பண்ணி கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டு பண்ணும். முக்கியமாக நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல இருந்து அயன் அப்சார்ப்ஷனை குறைச்சி விட்டுடும். ஃபைனல் கன்க்ளூஷன், டீ காஃபி எது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆன்டி ஆக்சிடென்ட் தான். மார்னிங் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், ப்ரீ ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காஃபியை சூஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரிலாக்ஸேஷன் வேணும்னா ஈவினிங் டீ தான் சாய்ஸு. ஸோ காஃபியோ டீயோ எதுவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 100 ml 1 to 2 cups வரைக்கும் குடிச்சா அது ஹெல்த்தி. அதுக்கு மேலே போச்சுன்னா அன்ஹெல்த்தி. நீங்கள் டீ லவரா இல்லை காஃபி லவரா? ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கப்ஸ் ஆஃப் டீ காஃபி குடிப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்த்தி, டேக் கேர். தேங்க்யூ.